தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 28ஆம் ஞாயிறை சிறப்பிக்கும் நமக்கு இன்று நம்பிக்கையையும் நன்றியையும் மையமாக வைத்து எழுதப்பட்ட வாசகங்களை திரு அவை நமக்கு அளிக்கிறது. நம்பிக்கை வைப்பதனால் நம் வாழ்வில் எத்துணை அதிசயங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் செய்வார் என்று இவ்வாசகங்களை கேட்கும் போது நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் அமைந்துள்ளது. அவநம்பிக்கையோடு வாழ்ந்தால் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளும் நமக்கு பலம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நலம் பெற்ற பிறகு சாமானியன் ஒருவன் மட்டுமே நன்றி செலுத்த சென்றான். அந்நியரான சமாரியனுக்கு இருந்த நன்றி உணர்வு கூட சொந்த மக்களுக்கு இல்லாமல் போயிற்று. இது எப்பேற்பட்ட மனநிலை! நம் வாழ்வில் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் அதற்காக நாம் நன்றி சொல்கின்றோமா, இல்லை மற்ற 9 பேரை போல உள்ளோமா என்று சிந்தித்து நம்பிக்கையோடு பல நன்மைகளை பெற்றவர்களாய் ஆண்டவர். இன்றைய முதல் வாசகம் 2 அரசர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாமானின் நிலையற்ற விசுவாசம் நிலையாய் ஆழமாய் அவர் உள்ளத்தில் பதிந்தது. உயிருள்ள உண்மையான வாழும் கடவுளின் ஆண்டவரை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் எரிபலியோ வேறு பலியோ செலுத்த மாட்டேன் என்று உளமாற உறுதி எடுத்த நாமான் கடவுளின் அடியாரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகர். அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியாரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியிட அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறியது. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நம்பிக்கையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை மனதில் நிறுத்தி அவரை விசுவசிப்பவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்றும் அவர் உண்மையானவராக இருப்பதால் விசுவாசம் மற்றவர்களுக்கும் உண்மையானவராக இருக்கின்றார் என்றும் இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 8 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை செயல்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றும் உள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப
தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் பிரிவு 17 அதன் வாக்குகள் 11 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயின் சமாரிய பகுதியின் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டு, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களில் எல்லாருங்க கவனிய பிள்ளைங்க கவனிய பிள்ளைகள் பேசுறது கவனிங்க நேரம் உட்கார்ந்து தண்ணி சொல்றது கவனிங்க. சென்ற ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தினுடைய 27வது ஞாயிறு அன்று நம்பிக்கை, விசுவாசம், அதனுடைய மேன்மை, அதனுடைய பலம், அதனுடைய அவசியம் இவற்றை எல்லாம் சிந்தித்தோம். இன்றைக்கு பொதுக்காலத்தினுடைய 28ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான அருமையான மனித அபிமானமான இறைத்தன்மையுடைய ஒரு பண்பு, நன்றி செலுத்துகின்ற பண்பு, நன்றி சொல்லுதல் என்ற அந்த அருமையான ஒரு கருத்தை இன்றைக்கு நமக்கு சொல்ல தருகிறது. பார்த்தவர்களே, மனித வாழ்வினுடைய ஒட்டுமொத்த ரகசியம் ஒரு சில வார்த்தைகளுக்குள்ளே அடங்கி போயிருப்பதை நாம் அறிவோம். மனித பிறப்பிலிருந்து இறப்பு வரை, இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்வு அத்தனையையும் அடக்கி பார்க்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது, ஒரு சில வார்த்தைகளுக்குள்ளே அது புதிந்து கிடைக்கிறது. அதில் சிறப்பான வார்த்தை வழக்கமாக நாம் சொல்வது அன்பு. அன்பை சார்ந்த பல பண்புகள் உண்டு. தியாகம், இரக்கம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல்,
உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கடித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இவை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றும் அங்கு உரியதே.
ஏழிசை நாதனை எழுவாய், இறையருளை எண்ணில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனை எழுவாய், வாழ்வும் வலியும் நீ எனக்கு, வரங்கள் சேர்க்கும் அருள் மருந்தே, வாழ்வும் வலியும் நீ. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி உணர்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயார் ஜெபமாலைகளை புனிதப்படுத்தி அதை பயன்படுத்துகின்ற அத்தனை பேருக்கும் நல்வாழ்வையும் அருள்வாழ்வையும் குறையின்றி தந்து காப்பாராக. அன்னை மறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு